ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 3 உடைய முதல் எபிசோடோட இறுதியில ஜேஸும், வெர்மாக்ஸும் இறைவனடி சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பேசுற வீடியோ தான் இது. இந்த வீடியோல ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 3 உடைய எபிசோட் 2க்கான ட்ரெய்லர பத்தி கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் பண்ண போறோம். அண்ட் என் பேர் அதித்தி. இதான் நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டால என்னைய ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே வந்து அந்த பேட்டில் ஆஃப் த கல்லட்டுக்கு அப்புறமா இந்த போருக்கு அப்புறம் இருக்கிற ஒரு சூழ்நிலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா இடமுமே ஒரு மாரி எரிஞ்சுக்கிட்டு, ஒரு மாதிரி டார்க்கா இருக்கு அந்த அட்மாஸ்பியரே. பேலா வந்து அவங்களுடைய மூன் டான்ஸர கூட்டிட்டு வந்து இந்த இடத்தெல்லாம் பார்வையிடுறாங்க. ஜேஸ் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற வேதனை பயங்கரமா இருக்கு அவங்களுக்கு. அண்ட் அதுக்கு காரணம் அவங்களுடைய சிஸ்டர் ரேனா தான்னும் அவங்களுக்கு தெரியுது. அடுத்த ஷாட்ல அப்படியே ரெனேராவ காட்டுறப்ப, "ஜேஸ் வாட் ஹேவ் யூ டன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த ஒரு பாயிண்ட்ல எதையோ உள்ள கொண்டுட்டு வர்றாங்க. அநேகமா அது வந்து ஜேஸுடைய பாடியா தான் இருக்கும். ஞாபகம் இருந்தா நமக்கு வந்து லுசேரிஸ் இறந்தப்ப, அதாவது சீசன் 2லயே வந்து அவங்க அதுக்கப்புறமா பயங்கரமான டிப்ரஷனுக்கு போனாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் இந்த தடவ வந்து அந்த டிப்ரஷன் எல்லாத்தையுமே ப்ராப்பரா சேனல் பண்ணி அவங்க ஒரு ரிவெஞ்ச் மோடுக்கு வரப்போற மாரி தான் இருக்கு. அந்த சமயத்துல டேமனுக்கும், ரெனேராக்கும் ஒரு நல்ல கான்வர்சேஷன காட்டியிருக்காங்க. டேமன் வந்து சொல்றாரு, "யூ வில் ஹேவ் ஜஸ்டிஸ்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரெனேரா ரிப்ளை பண்றாங்க, "ஜஸ்டிஸ் எல்லாம் இல்ல. மிச்சம் மீதி என்னென்ன இருக்கோ அது எல்லாமே எனக்கு வேணும். அந்த கிரம்ப்ஸ் எல்லாமே எனக்கு வேணும்" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதே ஃபோர்ஸ்ல அவங்க போனாங்கன்னா, இந்த பேட்டில் அது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா பார்க்குறப்ப ஸ்னேக் கார்லஸ் இருக்காரு இல்லைங்களா? அவர் வந்து லோஹருக்கு எதிரா நடந்த போர்ல அடிச்சு கரையோரமா ஒதுக்கப்படுறாரு. பட் நல்ல விஷயம், அவர் வந்து உயிரோட தான் இருக்காரு. அடுத்து திருப்பி ரெனேரா அழுகிறத காட்டுனப்ப டேமன் வந்து கேட்குறாரு, "அவன் செத்ததுக்கு வந்து பிரயோஜனமே இல்லாம ஆக்கப் போறியா? ஆர் யூ கோயிங் டூ லெட் ஹிம் டை இன் வெயின்?" அப்படின்னு கேட்குறாரு. ரெனேரா வந்து அதுக்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நம்ம ஆலிசன் பக்கம் வந்தோம்னா, ஆர்மண்ட் ஹைட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து ஆலிசன்ட்டோடைய கசின்னு. 15,000 பேர் கொண்ட ஆர்மி அவர்ட்ட இருக்கு. இன்ஃபாக்ட் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கான்டினென்ட்லயே லார்ஜஸ்ட் ஆர்மி அவர்ட்ட தான் இருக்கு. அவர் வந்து ஆப்வியஸாவே டீம் கிரீனுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ரெனேராக்கு வந்து ஒண்ணும் தெரியாது. அவளுக்கு ஆட்சியெல்லாம் ஒண்ணும் பண்ண தெரியாது. அதனால அந்த த்ரோனுக்கு சரியான ஆள நான் தேர்ந்தெடுத்து குடுப்பேன். நான் வந்து ஜஸ்டிஸ் குடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஏமன் வந்து ரெனேராக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அவ வந்து நிச்சயம் ஃபெயில் தான் ஆகப்போறா பாரு. அவளுக்கு ஜஸ்டிஸ் எல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. அவ கிடக்குறா அப்படிங்கிற மாரி அவர் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க. அதே ஆப்போசிட் சைடுல அவருடைய சொந்த அண்ணனான ஏகன் வந்து, "என்னுடைய எல்லா பிரச்சனைக்குமே காரணம் அவன் தான். அவன நான் என்ன பண்றேன் பாரு. அவர நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்றப்ப நம்ம டேமான் வந்து ஏதோ ஸ்வாட வச்சு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஆலிசன்ட் வந்து டிராகன் பிட்ட பார்த்து பயப்படுறாங்க. இந்த இடத்துல அவங்க வந்து 2 விஷயங்கள் சொல்றாங்க. ஒண்ணு வந்து "மெனி லைவ்ஸ் வில் பி லாஸ்ட்" அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ட்ரெய்லர்ல கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டுவர்ட்ஸ் தி எண்டிங்ல ரெனேரா வந்து இப்ப என்ன பண்ணணுமோ அவ அத பண்ணுவா. ஆனா ரெனேரா பண்ண போறது வந்து நிச்சயம் நல்ல விஷயமா இருக்காது. அதாவது என்ன குறியீடுனா, அவ யாரையும் சும்மா விட மாட்டா. நல்லா வச்சு செய்ய போறா அப்படிங்கிறது. அண்ட் அந்த த்ரோன வந்து பயங்கரமா காட் பண்ணி வேற வச்சிருக்காங்க. அத சுத்தி நெறைய ரூலர்ஸ் எல்லாம் இருக்காங்க. யாரோ வந்து அவங்க டிராகனோட வந்து இறங்கி நம்ம த்ரோன் கிட்ட வர்றப்ப ஒரு பெரிய சண்டை நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் எபிசோட் 2லயே ரெனேரா அண்ட் கோ வந்து இந்த அளவுக்கு த்ரோன நெருங்கி வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதே ஆர்மன் ஹைட்டவர் வந்து இன்னொரு டயலாக்கும் சொல்றாரு. அதாவது பேஷண்டான ஹண்டருக்கு தான் ஃபுட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, அவர் வந்து பொறுமையும், சாதுரியமும் நிறைந்தவர் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்றாங்க. பட் இந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு ஆர்மண்டுக்கும், டேமனுக்கும் பேட்டில் வருமான்னு தோணல. புக்ல ஓருக்கு கூட அவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கல. 2 பேருமே போர்க்களத்துல இருந்திருக்காங்க. ஆனா ஒரே போர்க்களத்துல அட் அ டயத்துல 2 பேருமே சந்திச்சுக்கவே இல்ல. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பாய்லர் வேணும் அப்படின்னா, ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நான் ஒரு குட்டி ஸ்பாய்லர் குடுக்க போறேன். ரெனேரா வந்து ரூல் பண்ணுவாங்க. 6 மாசம் ரூல் பண்ணுவாங்க. அவங்கள 6 மந்த் குயின் அப்படின்னும் சொல்லுவாங்க. பட் இந்த போருக்கெல்லாம் முன்னாடியே கிரீன்ஸ் வந்து கஜானாவ பயங்கரமா காலி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ரெனேரா வந்து வேற வழியே இல்லாம நெறைய டாக்ஸஸ்லாம் விதிக்க வேண்டிய நிலைமை வந்துரும். பிளஸ் இந்த த்ரோன் வேற வந்து எல்லாரையும் சும்மா சும்மா கையிலயும் கால்லயும் வந்து குத்திக்கிட்டே இருக்கும். ஏன் குத்துது அப்படின்னா, அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் உடைய அரியணையே வந்து கர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஷார்ட்ஸும், ஒரு ரீல் கன்டென்ட்டும் பேசியிருக்கோம். அதுதான் காரணம். அந்த த்ரோன் வந்து யாரையுமே நிம்மதியா உட்கார விடாது. ஏதாச்சும் ஒண்ண போட்டு குத்திக்கிட்டு தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து நிம்மதியா ஆட்சி பண்ணிட்டு போனவங்க வந்து கொஞ்சம் பேர் தான். அந்த ஒரு 4, 5 பேர் நல்லபடியா ஆட்சி பண்ணிட்டு போயிருப்பாங்க. பட் மற்றபடி எல்லாரையுமே அந்த த்ரோன் வந்து ஒண்ணு கையில குத்தும், கால்ல குத்தும், கிழிக்கும். நம்ம ரனேராவ வந்து கால்லயே குத்தி கிழிச்சு லிட்டரலி 2 பேர் ரனேராவ வந்து இழுத்துட்டு தான் போவாங்க. அண்ட் கமிங் பேக் டூ த ட்ரெய்லர், ஏதோ ஒரு ஸ்லோ மோஷன் ஷாட் காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து நடந்த எல்லா டேமேஜஸையும் அப்படியே கவர் பண்றாங்க. நம்ம ஹெலனாக்கு வந்து ஏதோ ஒரு விஷன் வருது. ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரெய்லருடைய கம்ப்ளீட் பிரேக் டவுன். அண்ட் இந்த ட்ரெய்லர்ல காட்டியிருக்க என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? அண்ட் நீங்க வந்து புக் படிச்சிருக்கீங்களா? புக்குக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் என்னைய வந்து நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னைய Instagramலயும். தேங்க் யூ.